கம்பன் எனும் கொல்லன் வடித்த நகைகளுள் சூப்பர் நகை இந்த சூர்ப்ப நகை. கவிதைக்குள்ள வரமாட்டேங்கிறான். கவிதை தான் வந்து ஒரு மனிதனை வந்து பக்குவப்படும். மற்ற மொழிகளை பேசுறப்ப அதிகமா பேசினவன் ஒருத்தன் தமிழனா இருப்பான்னு சொல்லுவாங்கல்ல. உத்தமம் கிழக்கு, ஓங்குயிர் தெற்கு, மத்தியமம் மேற்கு, மரணம் வடக்கு. இன்னைக்கு சார் என் குழந்தைகளை நான் கட்டாயப்படுத்துறேன். தமிழ் ரொம்ப முக்கியம், தமிழை கத்துக்கவும் ரொம்ப கட்டாயப்படுத்துறேன். நம்ம மொழியினுடைய அழகு வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த மொழியிலையும் இந்த அழகையும் இந்த ஒரு உச்சரிப்பையும் இதை பார்க்கவே நீங்க முடியாது. புரட்சியை உங்க வீட்டுல இருந்து ஆரம்பிங்க. படிச்ச ஸ்கூலுக்கு போயிருக்கலாம்னு கேட்டாங்க. போனேன். ஆனால் போகும்போது நான் சீஃப் கெஸ்டாக போனேன்னு சொன்னேன். எனக்கு அந்த வாய்ப்பு வந்து லைஃப்பில் மறக்க முடியாத லைஃப் மூமெண்ட். அப்போ ஒரு விஷயத்தை திருப்பி கொடுக்கணும் நம்ம சொசைட்டிக்குன்னா நம்ம எங்கே கற்றுக்கிட்டு அங்கே கொடுக்கணும்னு ஆசை. சார் இன்னைக்கு ஜென்சிக்கு புரியுற மாதிரி சில விஷயங்கள் சார், அது உங்கள் வாயால் அது விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். கவியரங்கம், பேச்சரங்கம், அப்போ சாதிக்க அகாடமி விருதுகள்லாம் இருக்குல்ல சார், இது ஜென்சிக்கு புரியுற மாதிரி ஃபார்மேட்டை சொல்லணும்னா எப்படி சார் சொல்லுவீங்க? கவியரங்கம் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் அது ரொம்ப முக்கியமான ஒரு வடிவம். அது ஒரு தலைமை கவிஞர் இருப்பார், அவருக்கு கீழே வந்து தலைப்புகள் கொடுத்து நிறைய கவிதைகளில் பாடுவாங்க. இப்போ ராமாயணம் அப்படின்னா ராமாயணத்தில் வந்து ஒவ்வொரு கேரக்டர் பெயர் கொடுப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைப்பில் பாடுவாங்க. இப்போ எனக்கு ஒரு முறை வந்து சூர்ப்பனகை பற்றி ஒரு தலைப்பு கொடுக்குறப்ப நான் கவியரங்கத்தை எப்படி ஆரம்பித்தேன்னா, கம்பன் எனும் கொல்லன் வடித்த நகைகளுள், கம்பன் எனும் கொல்லன் வடித்த நகைகளுள் சூப்பர் நகை இந்த சூர்ப்ப நகை அப்படின்னு நான் சொன்னேன். இது கவியரங்கம். இந்த கவியரங்கத்துல வந்து இப்போ புது கவிதையில பாடுறப்ப கவிதை தான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு பார்க்குற விஷயத்திலே வேற மாதிரி சொல்றதுதான் கவிதை. இப்ப இளைஞர்கள் நிறைய பேர் நிறைய எழுதுறாங்க. இப்ப இருக்கிற நீங்க சொல்றீங்கல்ல ஜென்சி, அவங்களாம் நல்லா பேசுறாங்க, பேச்சு போட்டியில நல்லா பங்கேற்கிறாங்க, கவியரங்கங்கள்ல நல்லா கலந்துக்கிறாங்க. ஆனா என்ன அப்படின்னு கேட்டா அவங்கள்ட்ட வந்து இந்த பொயட்ரி உள்ள வரமாட்டேங்கிறாங்க, கவிதைக்கு உள்ள வரமாட்டேங்கிறாங்க. காதலிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா கவிதை எழுதணுமா இல்லையா? இப்ப கவிதையில தானே முதல்ல காதலிச்சோம், இப்ப குறுஞ்செய்தியில காதலிக்கிறாங்க. காதல் எனும் பெருஞ்செய்திய ஒரு குறுஞ்செய்தியில கொடுத்துறாங்க. அப்ப கவிதை தான் வந்து ஒரு மனிதனை வந்து பக்குவப்படுது. ஒரு வள்ளுவர்லாம் வந்து ஒரு பக்குவமான மனிதரா, கம்பன் வந்து ஒரு பக்குவமான மனிதனா, ஒரு கற்பனையினுடைய கடங்க கம்பன்லாம் இருந்திருக்கிறாரு. பாரதியார் வந்து இவ்வளவு வறுமையில இவ்வளவு பாடியிருக்கிறாருன்னா இந்த கவிதை இலக்கியம் தான் அவங்களெல்லாம் வாழ வச்சிருக்கு. அப்ப ஒரு மனிதனுக்கு வந்து இந்த இலக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவிதை ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பேச்சு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம பண்பாடே வந்து கம்யூனிகேஷன் தான், நல்லா பேசுறது தான். மற்ற மொழிகளை பேசுறப்ப அதிகமா பேசினவன் ஒருத்தன் தமிழனா இருப்பான்னு சொல்லுவாங்கல்ல. என்ன காரணம்னா நம்மளுடைய ஸ்கில்லே கம்யூனிகேஷன் ஸ்கில் தான். எதையா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வெளிப்படையா நல்லா பேசுவோம். அப்போ பேச்சு திறமையும் படைப்பு திறமையும் கற்பனை திறனையும் ஒரு பையன் வளர்த்துக்கிட்டான்னா வந்து அவன் வாழ்க்கையில அவனை தோக்கடிக்கவே முடியாது, அவனை எதுலாலையும் தோக்கடிக்க முடியாது. ஒரு பையன் வந்து நான் சொல்லி கொடுத்தேன். எப்படி சொல்லி கொடுத்தேன்னா, இப்போ திடீர்னு வர்றோம், இப்போ உங்கள் ஆஃபீஸுக்கு வர்றோம், ஆர்டி லேண்டுக்கு நான் வர்றேன். ஏன்னா நான் வர்ற போல நாம் தான் நீங்கள் இல்லை அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது. நான் எப்படி சொல்லணும் உங்கள்கிட்டன்னா, நீங்க இல்லாத நேரம் பார்த்து நான் வந்துட்டேன். இந்த ஸ்கில் டெவலப் பண்ணிக்கணும். அப்போ உங்க மனம் புண்படாதவாறு நாம் பேசுவதற்காக கற்றுக்கொள்வது ஒரு நல்ல பேச்சு. நல்ல உரை அப்படிங்கிறதே என்னன்னு கேட்டா யாருடைய மனசும் புண்படாம பேசுறது. அதே மாதிரி பொயட்ரி வந்து வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். நம்ம லைஃபே பொயட்ரியில ஆடலாம். நீ பஸ்ல பாத்தீங்கன்னா கரம் சிரம் புறம் நீட்டாதீர்கள், கையை வெளியில் நீட்டாதீங்கன்னு தானே எழுதணும். கரம் சிரம் புறம் நீட்டாதீர்கள் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. நீங்க எல்லா இடத்துலயும் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊர்ல வந்து ஒரு கவித்துவம் இருக்கும். ஒரு டெய்லர் கடையில நம்ம ஊர்ல எழுதி போட்டிருப்பாங்க, காட் மேக்ஸ் எ மேன் பட் எ டெய்லர் மேட் ஹிம் ஜென்டில்மேன். இந்த ஒரு பொய்டிக் சென்ஸ் எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு இருக்கும். நம்ம இலக்கியத்திலே எப்படி இருக்கு. ஒரு முறை வந்து எனக்கு தொண்டை கட்டி இருந்துச்சு. ஒரு சித்த ஒருத்தட்ட பேசும்போது, என்ன உங்க குரல் வந்து இதா இருக்கு, கம்பீரமா இருக்கும், இன்னைக்கு தொண்டை கட்டி இருக்கு அப்படின்னாரு. ஆமா என்னன்னு தெரியல, ஏதோ தண்ணி மாத்தி குடிச்சிட்டேன் இருக்கு அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னாரு. என்ன பாட்டு? ஆடாதொடையும் ஆடாதொடையும்
அஞ்சாறு மிளகும் இருந்தால் பாடாத வாயும் பாடும். நம்ம இலக்கியத்துல இருக்கு, நம்ம தமிழ்ல இருக்கிற களஞ்சியம் அதெல்லாம். தூங்குறதுக்கு நம்ம ஆள் ஒரு இது வச்சிருப்பான், எங்க தூங்கணும் அப்படின்னு. சயின்டிபிக்கா உங்களுக்கு தெரியும், சயின்டிபிக்கா எங்க தூங்கணும். இப்ப நார்த்துல தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, பேய் தூக்கி போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இப்ப நம்ம ஆட்கள் இப்ப இந்த நீங்க சொல்ற இந்த ரேஷனில வராது. இந்த ரேஷனில வரணும்னா என்னன்னு கேட்டா, உத்தமம் கிழக்கு, ஓங்குயிர் தெற்கு, மத்தியமம் மேற்கு, மரணம் வடக்கு. இது நம்ம தமிழ் இலக்கியத்துல உள்ளது. உத்தமம் கிழக்கு, ஓங்குயிர் தெற்கு, தெற்குல தலை வச்சு படுத்தீங்கன்னா லைஃப் ஸ்பேன் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு. மத்தியமம் மேற்கு, மேற்குல தலை வச்சு படுத்தா மீடியமா இருக்கும். மரணம் வடக்கு, வடக்குல தலை வச்சு படுக்கக்கூடாது. வடக்குல தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு அறிவியலும் சொல்லுது, நம்ம இலக்கியமும் சொல்லுது. இந்த செய்திகளை பூரா அவங்க உள்வாங்கிக்கிறது. இன்னைக்கு இருக்கிற ஜென்சி தலைமுறைக்கு இது எல்லாம் தெரியணும், இலக்கியம் தெரியணும், தலைவர்கள் தெரியணும், வரலாறு தெரியணும். அப்ப இவங்களை வாசிக்கணும், கேட்கணும். கற்றலில் கேட்டல் நன்று. அது இப்ப நான் உங்கள்ட்ட சாகித்ய அகாடமி விருது இதை பத்தி விஷயம் கேட்கற நேரத்துல நீங்க அந்த அமைப்புக்கே நீங்க மெம்பரா இருந்திருக்கீங்க. ஆமா, அந்த அனுபவம் எப்படி சார் இருந்துச்சு? அது எங்களுக்குலாம் ரொம்ப பெருமையா இருந்துச்சு. நாங்க பத்தி நிறைய இடத்துல பேசியிருக்கோம். அந்த அந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு எவ்வளவு சார் அதோட அனுபவங்களை ஷேர்? என்னுடைய புத்தகங்களுக்கு, என்னுடைய கவிதைகளுக்கு நிறைய விருதுகள் பெற்ற நேரத்துல சாகித்ய அகாடமியில ஒரு இளம் படைப்பாளி ஒருவர் இண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு பேசுறப்ப, அங்க இருக்கிற எலைட் ஸ்காலர்ஸ் இருப்பாங்கல்ல, மூத்த அறிஞர்கள், அவங்க வந்து என் பேரை பரிந்துரைக்கிறாங்க. சாகித்ய அகாடமியினுடைய ஆலோசனை குழு உறுப்பினராக இருக்கிறது இந்த லாங்குவேஜ். சாகித்ய அகாடமி வந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய இலக்கிய அமைப்பு, 24 மொழிகள்ல இருக்கு. ஜவஹர்லால் நேரு தான் அதை தொடங்கினார். இதனுடைய முதல் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன் வந்து முதல் தலைவராக இருக்கிறப்ப, ஜவஹர்லால் நேரு இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கிறப்ப, அவர் வந்து அந்த கூட்டத்துக்கு வர்றாரு, ஆஸ் அ ரைட்டர் வர்றாரு. ரைட்டர் வர்றப்ப டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்ன பண்றாருன்னா, வாங்க நீங்க பிரதமர் மேல வாங்க. நான் பிரதமரா வரல, நான் ஒரு எழுத்தாளரா வந்திருக்கேன், என்னை இங்கேயே உட்கார வைங்க, ஒருபோதும் இந்த இலக்கியத்துக்குள்ள அரசியலை கொண்டு வராதீங்கன்னு 1954 ஜவஹர்லால் நேரு சொல்றாரு. அந்த இலக்கிய அமைப்பு 24 மொழிகள்ல இருக்கு. அதுல இந்த தமிழ் மொழிக்கு வந்து இந்த சாகித்ய அகாடமி விருதுகளை தேர்ந்தெடுக்கிற அந்த குழுவுல, ஆலோசனை குழுவுல நான் இருக்கேன். அது மட்டும் இல்ல, இலக்கிய கூட்டங்கள் நடத்துறது, சிறுகதை பயிலரங்கம் நடத்துறது, கவிதை பயிலரங்கம் நடத்துறது, மொழிபெயர்ப்புக்கு பயிலரங்கம் நடத்துறது, கல்லூரிகள்ல மாணவர்கள்ட்ட, இளைஞர்கள்ட்ட, அந்தந்த வட்டார மொழி வழக்குகள்ல, திருநெல்வேலி நெல்லை வட்டாரங்கள்ல அங்க கரிசல் மண்ணு இலக்கியங்களை, இந்த இலக்கியங்களை வளர்த்தெடுக்கிறதுல மிகப்பெரிய பங்கு உண்டு. இப்போ ஒரு வருடத்துக்கு ஒரு சாகித்ய அகாடமி விருது கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து ஒரு கிரவுண்ட் லிஸ்ட் எடுப்பாங்க கீழே இருந்து. அந்த ஆண்டுல யாரெல்லாம் விண்ணப்பிச்சிருக்கிறாங்களோ அவங்கள வந்து எடுத்து ஒரு ஜூரிஸ் ஒரு டீம் போடுவாங்க. அதுல நிறைய பேருக்கு கிடைக்கும், நிறைய பேருக்கு கிடைக்காதவங்க பூரா சாகித்ய அகாடமியை வச்சு செய்வாங்க. ஆமா, சாகித்ய அகாடமி வந்து ஒரு பெரிய அனுபவம். நான் இதன் மூலமா வந்து பன்மொழி கவியரங்கங்கள்ல கலந்துக்கிட்டேன். எல்லா மாநிலங்களுக்கும் நான் போயிருக்கேன். அந்த மாநில கவிஞர்களோட நான் கலந்துக்கிட்டேன். ஸோ அவங்க ஊர்ல எப்படி கவியரங்கம் நடத்துறாங்கன்னு பார்த்திருக்கேன் நான். அது பெரிய அனுபவம். நம்ம ஊர்ல வந்து கைதட்டினா தான் பாராட்டு. இப்போ அங்க இந்தி அந்த பக்கம்லாம் நீங்க போனீங்கன்னா, நான் வடக்கு பக்கம் போனீங்கன்னா கைதட்ட மாட்டாங்க. உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, வரே 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 வா 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 அச்சா 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 அச்சாப்பாங்க. நானும் இங்க சொல்லி பார்த்தேன், என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க. அது ட்ரை பண்ணிட்டீங்களா? வந்து அங்கே எல்லாத்தையும் ட்ரை பண்ணி அப்படி பண்ணி பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லி சொல்றது. இவங்க இல்ல மாப்பிள்ள, நமக்கு வந்து கைதட்டினாலும் சரியா வர. அங்க வந்து எந்திரிச்சு நின்று அச்சா அச்சா பகுத்தச்சா பகுத்தச்சா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, கொண்டாடுவாங்க கவிஞனை வந்து மொழி வித்தியாசம் இல்லாம என்ன அதெல்லாம் பார்க்காம, நல்ல சொல்லு, நல்ல கவிதை, நல்ல சிந்தனை இருந்துச்சுன்னா தூக்கி வச்சு கொண்டாடிடுவாங்க. இந்த பண்பாடு எனக்கு இந்தியா முழுக்க இருந்ததை நான் என்னால பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு சார் என் குழந்தைகளை நான் கட்டாயப்படுத்துறேன், தமிழ் ரொம்ப முக்கியம், தமிழை கத்துக்கவும் ரொம்ப கட்டாயப்படுத்துறேன். ஆனா இன்னைக்கு நான் கட்டாயப்படுத்துறது நாளைக்கு என்னை பெருமையா நினைப்பாங்க, அப்பா கட்டாயப்படுத்தலாம் இன்னைக்கு ஒரு இடத்துல இருக்காங்க. தமிழை குழந்தைகள்ட்ட போய் சேர்க்கறது எவ்வளவு கட்டாயம் நினைக்கிறீங்க? என்ன வழி இருக்கு? மகாத்மா காந்தியெல்லாம் என்ன சொல்றாருன்னா, தாய்மொழி தான் ரொம்ப முக்கியமானது. நீங்க உலகத்துல எந்த மொழி நீங்க கத்துக்கிட்டாலும், எந்த மொழியை நீங்க படிச்சாலும், தாய்மொழியில யாரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களோ, தாய்மொழியை ரொம்ப தெளிவா யாரு கத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பிற மொழி வசப்படும்.
இல்லைன்னா உங்களுக்கு வேற மொழி நீங்க தெரிஞ்சுமே பிரயோஜனம் இல்லையே. இப்ப நான் வெளிநாடுகளுக்கு வெளி மாநிலங்களுக்கு நான் போறேன்ல, அஸ்ஸாம் போயிருந்தேன், கவுஹாத்தி போயிருந்தேன். கவுஹாத்தியில போறப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, முதல்ல உங்க தாய்மொழியில படிங்க, உங்க மொழியை நாங்க கேட்கணும் அப்படிங்கிறாங்க. சரி, இவங்க மொழியை கேட்கணுங்கிறாங்க. நம்ம ஒரு கவிதையை சொன்னா வித்தியாசமா இருக்கு. நான் ஒரு மரபு கவிதையை சொல்லுவேன். ஏன்னா பொன்மொட்டு பூந்தமிழை பூ வளர்ந்து கவி எழுதும் புலவனோடுன்னு வைரமுத்து பாட்டு இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப மரபுல வர்ற பாடல்களை எடுத்து சொல்றப்ப அவங்க ரொம்ப ரசிப்பாங்க. அச்சா 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 ஹவு ஸ்வீட் த லாங்குவேஜ் இஸ் அப்படின்னு அவங்க பாராட்டுவாங்க. நம்ம மொழியினுடைய அழகு எனக்கு தெரிஞ்சு எந்த மொழியிலையும் இந்த அழகையும் இந்த ஒரு உச்சரிப்பையும் இதை பார்க்கவே நீங்க முடியாது. அதனாலதான் பாரதிதாசன் எங்கள் உயிருக்கு நேர்னான். வேற எந்த மொழியையும் எந்த நாட்டிலையும் ஒரு மொழிய தன்னுடைய உயிருக்கு இணையா வச்சு எந்த படைப்பாளியும் சொன்னதே கிடையாது. நம்ம மொழி அவ்வளவு சிறப்பு மிக்கது. இதுல இருக்கிற ழகரம் எங்கேயும் இல்லாத ஒரு சிறப்பு. இந்த மொழி உச்சரிப்புக்கு ரொம்ப பெயர் போன ஒரு மொழி. அதனால மொழியை கத்துக்கிறது ரொம்ப முக்கியம். என்னுடைய பிள்ளைகள் நான் இங்கிலீஷ் படித்தேன். சரிங்க. உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் வச்சிருக்கிறேன். என் குழந்தைங்களை நான் டேடி மம்மின்னு கூப்பிடுறதுக்கு அனுமதிக்கவே இல்லை. என் குழந்தைங்க என்ன அப்பா அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. என் குழந்தைங்க பெரிய குழந்தைங்க பெண்ணா இருக்கு, அது நிவேதிதான் பேர் வச்சேன். நிவேதிதான்னா பாரதியாருடைய குரு, விவேகானந்தருடைய சிஷியை பாரதியார் தன்னுடைய குருவாக அவருடைய புத்தகத்துல என்னுடைய குரு யாருன்னா நிவேதிதா போட்டிருக்காரு. ஏன்னா நிவேதிதாவை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் பெண்கள் மேல இவருக்கு ஆர்வமே வந்துச்சு பாரதியார். நிவேதிதாவை போய் சந்திக்கிறப்ப நிவேதிதா கேட்குறாங்க, உங்க மனைவியை கூப்பிட்டு வரலையான்னு கேட்குறாங்க பாரதியார். பாரதியார் சொல்றாரு, இல்ல அவங்கெல்லாம் ஆத்த விட்டு வெளில வர மாட்டாங்க, வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. நீங்க இப்ப எதுக்கு வந்திருக்கிறீங்க? நான் பெண்கள் மாநாட்டுக்கு வந்திருக்கேன். பெண்ணை வீட்டுல விட்டு நீ எதுக்கியா மாநாட்டுக்கு வந்தேன்னா அந்த அம்மா கேட்குறாங்க. இவருக்கு ஓங்கி முகத்துல அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு, என்னடா அப்படி கேட்குறாங்க அப்படின்னு. அப்புறம் அவங்க சொல்றாங்க, முதல்ல உங்க புரட்சியை உங்க வீட்டுல இருந்து ஆரம்பிங்க, புரட்சியை உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிங்க அப்படிங்கவன்னா பாரதியார் அடுத்த முறை வீட்டுக்கு வர்றப்ப மனைவியை கூட்டிக்கிட்டு வெளியில தோல்ல கை போட்டுக்கிட்டு வர்றாரு. மகாகவி பாரதியாருடைய வாழ்க்கையில மொத்தம் எடுத்த புகைப்படங்களே வெறும் 5 தான். அந்த 5ல ஒரு முக்கியமான புகைப்படம் மனைவியை அமர வச்சு இவர் பின்னால நிப்பாரு. மனைவியை அமர வச்சு கணவன் நிக்கிற படம் உலகத்திலேயே எடுத்த ஒரே ஆளு நம்ம கவிஞன் பாரதி மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அந்த பாரதியார் குருவா வச்சிருந்த நிவேதிதாவை என் பொண்ணுக்கு வச்சேன். 2வது மகளுக்கு காவியான்னு பேர் வச்சேன். காவியம் அப்படிங்கிறத வச்சு காவியா அப்படின்னு பேர் வச்சேன். தமிழ் எங்க வீட்டுல எப்போதுமே இருக்கும், நம்ம உணர்வுல இருக்கும். உங்களுக்கு தெரியாத பள்ளிக்கூடத்துல நிறைய தமிழ் பேச்சு போட்டிகள் இருக்கும். அதுல இருக்கிற பிள்ளைங்க இன்னைக்கும் பேச்சு போட்டியில விருது பெறாங்க. நீங்க நல்ல தமிழ் பேச்சாளரா இருக்கிறீங்க. இப்ப அண்மையில எங்க பள்ளிக்கூடத்துல நடந்த ஒரு பட்டமளிப்பு விழாவில் உங்க உரை பெற்றோர்கள்ட்டையும் மாணவர்கள்ட்டையும் பெரிய எழுச்சி ஏற்படுத்துச்சு. நல்ல மாற்றம் இருந்துச்சு. அவங்கள்ட்ட ரொம்ப பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இங்க படிக்கிறவரு நல்லா பேசுறாரு, அருமையா பேசுறாரு, இப்படி பேசுறாரு, இப்படி வளர்ந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க பள்ளிக்கூடத்துல பேசுனது அடுத்த தலைமுறைக்கு பெரிய உந்துதலா இருந்துச்சு. அது கூட நான் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல சந்திக்கும் போது என்கிட்ட கேட்டாங்க, ஒரு கேள்வி கேட்டாங்க, படிச்ச ஸ்கூலுக்கு போயிருக்கலாம்னு கேட்டாங்க. போனேன், ஆனால் போகும்போது நான் சீஃப் கெஸ்டாக போனேன்னு சொன்னேன். எனக்கு அந்த வாய்ப்பு லைஃப்ல மறக்க முடியாத லைஃப் மூமெண்ட். ஏன்னா இப்போ வாழ்க்கையில ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட்டாக உணர்வை நான் உணர்ந்தேன். நீங்க கூட்டு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு நீங்க பெருமையா போறதெல்லாம் சொல்றீங்க, அதை நான் தான் அதை பெருமையா உணர்றேன் சார். இல்ல, அந்த பெருமைக்குரியவரா இப்ப நீங்க மாத்தி உங்களை வச்சுக்கிறது உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு தன்னம்பிக்கை இருக்குல்ல. இப்ப நீங்க அது மாதிரி நிறைய பண்றீங்கல்ல. இப்ப நானே கேட்கணும்னு நினைக்கிறது உண்டு. அந்த ஆர்டி லேண்டுன்னு எப்படி யோசிச்சீங்க? ஏன் நீங்க ஒரு வழக்கமா உங்க மாதிரியான இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஐடி கம்பெனில போயிட்டு வேலை பார்த்துட்டு சாட்டர்டே சண்டே ஆனா எங்கேயாவது பைக்ல ஒரு காஸ்ட்லி பைக் எடுத்துக்கிட்டு அப்படி இந்த பக்கம் போயிடலாமே அப்படின்னு யோசிக்கிற ஒரு காலத்துல நீங்க ஒரு சொந்த ஊர்லயே ஒரு தொழில் தொடங்கி வித்தியாசமா கொண்டு அது எப்படி வந்துச்சு உங்களுக்கு? அது இல்ல சார், அதெல்லாம் உங்க கத்துக்கிட்டது அங்க ரேஷனலி நம்ம வெங்கடேஸ்வர ஸ்கூல்ல கத்துக்கிட்டது அந்த விஷயம். எனக்கு என்னன்னா, இங்க அப்பா அம்மா எல்லாமே தேவையான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு பூர்த்தி ஆயிடுச்சு. அப்போ ஒரு விஷயத்த திருப்பி கொடுக்கணும் நம்ம சொசைட்டிக்குன்னா எங்க கொடுக்கணும், நம்ம எங்க கத்துக்கிட்டோம், எங்க ஒரு விஷயத்த எடுத்து அங்க கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால புதுக்கோட்டை கொண்டாடுறது ஒண்ணு சார். இன்னொன்னு என்னன்னா, புதுக்கோட்டையில சொல்ற மாதிரி என்ன வளம் இல்லை, எல்லா வளமும் இங்கேயே இருக்கு.
நம்மள மாதிரி யாராச்சும் உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆட்களால தான் இதை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டனால எல்லாத்தையும் கொண்டு வந்தேன். இப்ப நீங்களே பாக்குறீங்க, அதை ஆரம்பிக்கும் போது யாரும் இவ்வளவு நம்பிக்கை எனக்கு கொடுக்கல. இன்னைக்கு பாருங்க, நான் சொன்னதெல்லாம் செஞ்சு காட்டிட்டேன். இப்ப பாருங்க, புதுக்கோட்டையும் செய்ய முடியும், நான் ரோடு போட்டு காமிச்சிட்டேன். நிறைய பேர் பின்னாடி வர போறாங்க. ஸோ டெஃபினட்டா எல்லாராலையும் முடியும். இந்த இதுல மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. இதை விரிவுபடுத்துற எண்ணம் இருக்கா? இருக்கு சார். அதனால தான் ஒரு தொழிலா இல்லாம 7-8 தொழிலா மாத்திட்டு வரேன் சார். நான் 10,000 பேருக்கு வேலை கொடுக்கணும்னு முடிவு எடுத்ததுமே முடிவு பண்ணிட்டேன். ஒரு தொழிலால அதை கொடுக்க முடியாது. அதான் 7 தொழில் 8 தொழிலா மாத்திட்டேன். இந்த வருஷம் வந்து ஆர்ட்லண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன் சார். படம் எடுக்க போறேன். அப்படியா? அதுல நிறைய பேர் வேலை கொடுக்கலான்னு முடிவு எடுத்து அதெல்லாம் எடுக்கிறேன். சரி, எல்லாத்தையுமே போடுவோம் சார். வழக்கமா தொழில் முனைவோராக ஒருவர் மாறுவது உண்டு. தொழில் முனைவோர்களாக ஒரு மாற்றுகிற ஒரு இதா நீங்க வந்துட்டீங்கல்ல, அதுவே ஒரு பெரிய மகிழ்ச்சியானது. நன்றி சார்.